பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கும் பாலையா பாபு ஃபேன்ஸுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் சாரும் சிவாஜி சாரும் தமிழ் சினிமா வாழ்கிறதுக்கு முன்னாடியே என்டிஆர் சாரையும் நாகேஸ்வரா சாரையும் கொண்டாடின ஊர் இந்த ஊர். ஸோ ஒரு கர்ணனில் கிருஷ்ணன் நம்ம மறக்க முடியாது, இல்லை பாதாளை பறவை நம்ம மறக்க முடியாது. ஸோ அவருடைய மகன். ஆனால் பாலகிருஷ்ண சார் வந்து இங்கேருந்து நாங்கள் ஆந்திரா போகும்போது ஐயோ பாலகிருஷ்ண சார்கிட்ட எப்படி பேச போகிறோம் அப்படின்னு பயந்துட்டே போவோம். பட் அவர் பிரதர் வாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஃப்ரீயாக பேசினாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் அவ்வளோ இயல்பாக, அவ்வளோ சிம்பிளாக, அவ்வளோ லைட் ஹார்ட்டடாக இருக்காரு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போய் கூப்பிட்டுருந்தோம். நான் மட்டும் தான் தனியாக போய் கூப்பிட்டேன். நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு. என்ன டைமுக்கு சொன்னாரோ அந்த டைம் கரெக்டாக வந்தாரு. த்ரூ அவுட் த ஃபங்க்ஷன் இருந்தாரு. நைட் வரைக்கும் இருந்து நாங்கெல்லாம் டயர்ட் ஆகிட்டோம், அவர் டயர்ட் ஆகவே இல்லை. அந்த எனர்ஜி வந்து எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் தட் வார்ம்த், தேங்க்யூ ஃபார் தட் ஃப்ரெண்ட்ஷிப். வி ஆல்வேஸ் அப்ரிஷியேட் இட் அண்ட் வி சோ தேங்க்ஃபுல். இந்த படம் சாரோட 100வது படம். ஸோ கங்க்ராச்சுலேஷன் சார். 100வது படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அமைஞ்சது. வெறும் சில நடிகர்களுக்கு மட்டும்தான் 100வது படம் பெரிய ஹிட்டா இருக்கு. அந்த வகையில் இந்த படம் மிகப்பெரிய ஹிட். பெரிய ஹிட்டுங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரூ ஸ்டோரி. கிறிஷ் எங்கிருந்து தான் கதை தேடி பிடிப்பாரோ தெரியாது. ஒரு ஆப்பிரிக்கால வந்து இந்தியால இருந்து போய் சண்டை போட்டு இருந்தாங்க. அது வேர்ல்டு வார் 2ல நாசியை அப்போஸ் பண்ண இந்தியன் சோல்ஜர்ஸ் பத்தி ஒரு கதை எழுதி இருந்தாரு. நம்ம ஊர்ல வந்து 7ஆம் அறிவுல முருகதாஸ் சார் வந்து ஒரு போதி தர்மங்கிற கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருந்தாரு. இங்க இருந்து போன ஒரு அரசனை வந்து சைனாவே கொண்டாடிட்டு இருக்குன்னு ஒரு ஹிஸ்டரி சொன்னாரு. அந்த மாதிரி சவுத் இந்தியால இருந்து நார்த் வரைக்கும் போய் கிரீக் சோல்ஜர்ஸ் சண்டை போட்ட ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில இருந்த ஒரு கிங். அந்த ஹிஸ்டரியில நமக்கு வந்து தேடினாலும் கிடைக்காது. அப்படி ஒரு ஹிஸ்டரியை நம்ம கொண்டு வந்து இந்த படத்தின் மூலமா கொடுக்குறாரு. நம்மலாம் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஹிஸ்டரியை ஒரு கதையா, ஹீரோயிசத்தோட, காதலோட, ஒரு போராட்டத்தோட ஒரு கதையா சொல்லியிருக்காங்க. விஷுவல்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருந்துச்சு. இது எப்படி 23 நாள் எடுத்தீங்க? நாங்கள் காஷ்மீரம் ஒரு படம் எடுத்தோம். எனக்கு பீரியட் ஃபில்ம் எடுக்கிறதா என்ன கஷ்டம்னு தெரியும். அந்த ஹார்ஸ் ஓட்டுறதுன்னு என்ன கஷ்டம்னு தெரியும். அந்த காஸ்டியூம் போட்டுட்டா திரும்ப கூட முடியாது. அதுல எங்க லவ் சீன் பண்றது, எங்க சண்டை போடுறது, அதுல அப்படி பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. எனக்கு தெரியும் அதோட கஷ்டம். அந்த பாலகிருஷ்ணன் சார் திரும்ப திரும்ப நிறைய தடவை பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் நாங்க ரொம்ப ரிஸ்கியான ஷாட் பண்ணும்போதெல்லாம் பாலகிருஷ்ணன் சார் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் உதாரணமா சொல்லுவாங்க, சார் அந்த ஷாட் சார் ரியலா பண்ண ஷாட், நீங்க வேணா படத்துல பாருங்க, சிங்கிள் ஷாட் அது சாரே பண்ணிருப்பாருன்னு. இதுல அந்த ஹார்ஸ் மேல தூக்குற ஷாட் சிங்கிள் ஷாட் அவரே பண்ணிருக்காரு. அது அவ்வளவு ஈஸி இல்லை. அந்த ஷாட் நானும் பண்ணிருக்கேன். பட் எனக்கு தெரியும் அதுல உட்கார முடியுமா. ஜார்ஜியால போய் அவ்வளவு பெரிய குதிரையில எப்படி இது பண்ணாருன்னு எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி டான்ஸ் மாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் பாலகிருஷ்ணன் சார் அதே டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, அதே ஸ்பீட்ல ஆடிட்டு இருக்காரு. எனக்கு டான்ஸ்னா ஃபீவர் வரும். இந்த ஏஜ்லயும் அமேசிங் சார். யூஆர் கிரேட் இன்ஸ்பிரேஷன். அண்ட் கிரிஷ், congratulations. It's a great film. I can see from the trailer and from the songs. Srinathan, your songs are sounding good in Tamil also. Definitely அது வந்து மருதபரணி சாரோட எஃபர்ட் அதில் இருக்கு, வைரமுத்து சாரோட வரிகள் அதில் இருக்கு. ஒரு சாங்கோட பிரசன்டேஷன் கூட அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சிவராஜ்குமார் சார் ஆடி இருக்காரு, ஒரு கதையை சொல்றாரு. அந்த தாட் ப்ராசஸ் ஆஃப் டூயிங் இட், ஸ்ரேயா லுக்ஸ் கிரேட். அந்த ஹோல் பிரசன்டேஷன் அதை எப்படி இவ்வளோ அழகா, அதுவும் நமக்கெல்லாம் தெரியாத ஒரு ஹிஸ்டரியை கொண்டு வந்து சேர்த்தீங்களோ அதுக்கு முதல்ல உங்க எல்லாருக்கும் பெரிய நன்றி. சாருடைய 100வது படம் ஃபர்ஸ்ட் டைமா தமிழ்ல கம்ப்ளீட்டா லான்ச் ஆகிறதுனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். பாகுபலி வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் செட் பண்ணியிருக்குங்கிற போது பார்க்கும்போது நிச்சயமா அந்த படத்துக்கும் பெரிய வரவேற்பு இருக்கும் நான் நம்புறேன். பாலையா சார், தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் திஸ் ஃபங்க்ஷன். I feel very pleased to be here and I'm wishing this team a great success. Thank you. 1 year నేను ఎంత మిస్ అయ్యాను తెలుసా? ఫస్ట్ నేనే ప్రపోజ్ చేశా. ఇప్పుడు నాకు వాడు అస్సలు నచ్చట్లేదు. ఏం చేయాలో కూడా అర్థం కావట్లేదు. చాలా గిల్ట్గా ఉందిరా. దానికి మేమేం చేయాలి? మీరు నా బ్రేకప్ చేయాలి. సిటీలో ఏ బ్రేకప్ అయినా సగం మీన్ వల్లనే అవుతాయి. నేను నమ్మను. కానీ దాన్ని ప్రూవ్ చేయడానికి నా దగ్గర ఏం ప్రూఫ్స్ లేవు. నా బాయ్ ఫ్రెండ్తో బ్రేకప్ చేయాలని పెట్టు, డీటెయిల్స్ ఇవ్వు, వాళ్ళే చూసుకుంటారు.